வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். கடந்த மார்ச் 6ஆம் தேதி அமலாக்கத்துறை சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வாணிப கழகம், அதாவது டாஸ்மாக், அதனுடைய நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் சோதனை செய்திருந்தார்கள். மட்டும் கிடையாது, ஒரு சில மதுபான நிறுவனங்களுடைய அலுவலகத்திலையும் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய நெருங்கிய நண்பர்கள் ஒரு சில பேருடைய வீடுகளிலையும் சோதனை நடைபெற்றது. மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து 3 நாட்கள் மிகப்பெரிய அளவில் சோதனைகள் நடைபெற்றது. மார்ச் 13ஆம் தேதி அது சம்பந்தமாக ஒரு அறிக்கையை அமலாக்கத்துறை வெளியிட்டது. அதாவது அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு இந்த டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்கிறது. இந்த மதுபான ஆலைகளிலிருந்து அதிகமாக கொள்முதல் செய்வதற்காக இங்கே டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு, ஹை லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அதிகமாக லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் நேரடியாக இந்த மதுபான ஆலைகளில் தொடர்பில் இருந்தாங்க. அதே மாதிரி அதாவது டாஸ்மாக்ல விற்கக்கூடிய இந்த மதுபானத்தில் ஒரு எம்ஆர்பி ரேட்ல இருந்து 10 ரூபால இருந்து 30 ரூபா வரைக்கும் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் ஏற்றி வித்திருக்கிறாங்க. இப்படி பல குற்றச்சாட்டுகளை அடுக்கி கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நேற்றைக்கு வச்சிருக்கிறாங்க. அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில இன்றைக்கு மதுவிலக்கு துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களும் அதற்கு ஒரு சில விளக்கங்களை கொடுத்திருந்தாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, அதுல எந்த விதமான குளறுபடிகளும் நடைபெறல, ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறைகள்ல தான் நாங்க செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரியும், மத்திய அரசுக்கு, அதாவது ஒன்றிய அரசுக்கு எதிராக கடுமையாக இந்த டீலிமிட்டேஷன், அதே மாதிரி இந்த மும்மொழி திணிப்பு, இது மாதிரியான விஷயங்களுக்கு எதிராக திமுக மிக கடுமையாக போராடக்கூடிய காரணத்தினால அதை ஒடுக்கக்கூடிய வகையில திட்டமிட்டு அமலாக்கத்துறை ஒன்றிய அரசுடைய கைப்பாவையாக செயல்படுகிறது அப்படிங்கிறது மாதிரி தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல தெளிவா பேச போறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரமணா படத்துல ஒரு சீன் வரும், இதையே இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. டாஸ்மாக்ல ஊழல் நடக்குது. இந்த டாஸ்மாக்னு மட்டுமல்ல, அரசு துறைகள் அத்தனையிலுமே ஊழல் நடக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு சாதாரணமா ஒரு துறையில ஒரு வேலைக்கு ஒருத்தரை எடுக்கணும்னா கூட, ஒருத்தருக்கு வேலை டிரான்ஸ்பர் பண்ணனா கூட இங்க லஞ்சம் கொடுக்கப்பட வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது அப்படிங்கிறது இங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்போ அமலாக்கத்துறை இதை ஒரு சோதனை நடத்தி தான் கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கிற அவசியம் எல்லாமே கிடையாது. பொதுவாக ஒரு டாஸ்மாகில் ஒரு சாதாரணமா போய் டாஸ்மாகில் சரக்கு வாங்கக்கூடிய அந்த மது பிரியர்கிட்ட போய் கேட்டாலே அவர் எம்ஆர்பி ரேட்ல இருந்து 10 ரூபா 20 ரூபா கூடுதலாகத்தான் கொடுத்து வாங்குறாங்க. அதே மாதிரி இந்த டாஸ்மாக் அது பார் நடத்தக்கூடிய அந்த பார்ல கூட பாத்தீங்கன்னா, தண்ணி பாட்டில இருந்து அதுல கொடுக்கக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம், சாப்பாடு ஐட்டம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, கூடுதலான விலையில தான் விற்கப்படும். அப்போ அதுல இருந்தே தெரியும் இங்க ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லி. இதை புதுசா அமலாக்கத்துறை இதுல சோதனை செஞ்சு கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எது எப்படியோ அமலாக்கத்துறை இப்போ ஒரு சோதனையை நடத்தி இருக்கிறாங்க. இதுல இப்ப நமக்கு என்ன தெரிய வேண்டி இருக்கு அப்படின்னா, இந்த சோதனை வெறுமனே திமுகவை மிரட்டுவதற்காக, மாநில அரசை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக மட்டுமே அல்லாமல், உண்மையிலேயே இங்க நடக்கக்கூடிய ஊழலை ஒழிக்கணும், உண்மையிலேயே இங்க லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற நோக்கத்துல அமலாக்கத்துறை இந்த விஷயத்தை செஞ்சிருக்கும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு அதற்கு ஆதரவு கொடுப்போம். இந்த அமலாக்கத்துறை சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை அவங்க திரும்ப தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க. முதல் விலை, அதாவது ஒரு மதுபானத்தினுடைய விலை ஒரு 120 ரூபா 140 ரூபா இருக்கு அப்படின்னா, அந்த விலையிலிருந்து 30 ரூபா 20 ரூபா அதிகமாக கமிஷன் வச்சு விற்கிறதுக்கு கட்டாயப்படுத்தி அதன் மூலமாக ஒரு வருமானத்தை, இது கணக்கில் காட்டப்படாத ஒரு வருமானத்தை இந்த அதிகாரிகள், டாஸ்மாக் அதிகாரிகள் பார்த்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, இந்த சில்லறை கடைகள் இருக்கும் இல்லையா, மதுபான சில்லறை டாஸ்மாக் கடைகள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கடையில நடக்கக்கூடிய வியாபாரத்துல ஒரு கமிஷனை பார்த்து அந்த கமிஷனை உயர் அதிகாரிகள், அதாவது மூத்த அதிகாரிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் கமிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி அவர்களுடைய ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி அப்படி இந்த உயர் அதிகாரிகள் கமிஷன் பெற்று வந்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, இந்த டாஸ்மாக்ல வேலைக்கு சேரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அதுல பணி நியமனம் செய்யக்கூடியவர்களுக்கு, இப்போ ஒருத்தருக்கு பணி நியமனம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா அவருக்கு 1 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் இப்படின்னு சொல்லி அவரிடமிருந்து காசை வாங்கிக்கிட்டு டாஸ்மாக் ஊழியர்களை பணி நியமனம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறது. அதே மாதிரி இந்த பணி டிரான்ஸ்பர், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது ஒரு இடத்துல பெரிய அளவுக்கு வியாபாரம் இருக்காது, அங்க கமிஷன் வராது, அப்ப அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒருத்தரை டிரான்ஸ்பர் பண்ணும்போது அதன் மூலமாக அவருக்கும் லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தை அவருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவரிடமிருந்து, குறிப்பிட்ட அந்த ஊழியரிடமிருந்து அதிகமான பணத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு
இந்த ஊழியர்கள், டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து அதற்கு பணம் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அடுத்து மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அந்த பார் உரிமம், அதாவது டாஸ்மாக் இருக்குது, டாஸ்மாகோடு சேர்ந்து இணைந்து இருக்கக்கூடிய பார்கள் இருக்கு இல்லையா, இந்த பார்களுக்கு உரிமம் கொடுப்பதில் அதுல வந்து மிகப்பெரிய அளவுல ஊழல் நடக்குது. இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல, இது இப்பதான் அமலாக்கத்துறை தான் கண்டுபிடிக்கணும்னு கிடையாது. இது பொதுவாகவே இந்த பார் அப்படிங்கிறது ஒரு டெண்டர் விடுவாங்க. இந்த டெண்டர் விடுறதுல வந்து மிகப்பெரிய அளவுல பொருளாதாரம் அதனுடைய டெண்டருக்கு பின்னாடி வந்து புழங்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த டெண்டர் அதிக தொகை கொடுத்து எடுக்கக்கூடியவர்கள் அந்த டாஸ்மாக்ல விற்கக்கூடிய சரக்கானது சரி அல்லது அந்த சாப்பாடு ஐட்டங்களும் சரி அதிகமான ரூபாயம் அதை வந்து அந்த மது பிரியர்கள், மது குடிக்கக்கூடியவர்களை தலையில சுமத்தி ஒரு 20 ரூபா பொருளை வந்து 50 ரூபாய்க்கு, ஒரு 10 ரூபா தண்ணி பாட்டில் இருக்குன்னா அதாவது 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு விற்கிறது. ஸோ இப்படி விற்கிறதுல ஒரு மிகப்பெரிய அளவுல பொருளாதாரத்தை வந்து அரசுக்கு தெரியாம மறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா இப்போ மது ஆலை இருக்குது, மது ஆலையிலேருந்து டாஸ்மாக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவை இருக்கு. அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து வாடகைக்கு தான், அதுக்காக தனியாக நிறுவனங்கள், லாரி நிறுவனங்கள்கிட்ட வந்து இவங்க டெண்டர் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து அதாவது சாதாரணமாக ஒரு கிலோமீட்டருக்கு 120 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அதிகமாக, அதை விடவும் அதிகமாக அவர்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களோடு டெண்டர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி டெண்டர் ஒப்பந்தம் செய்வதற்கு அதிகமாக லஞ்ச பணம் வாங்கப்பட்டிருக்கிறது, ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டாஸ்மாக்ல அதாவது மதுபான ஆலைகள் இருக்கும் இல்லையா, இந்த மதுபான ஆலைகள்ல இருந்து சாராயத்தை வாங்குறதுக்கு, அந்த மதுபான ஆலைகள்ல இருந்து இந்த மதுபானங்களை வாங்குறதுக்கு அதுக்கு வந்து தனக்கு தேவையான, தனக்கு விருப்பமான, அதாவது திமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய திமுகவினுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் நடத்தக்கூடிய மது ஆலைகள்ல இருந்து இவர்கள் இந்த டாஸ்மாகினுடைய அந்த மதுவை வந்து வாங்கி கொள்கிறார்கள். ஸோ இதுக்கு வாங்குவதற்கு, அதிகமான கொள்முதல் செய்வதற்கு அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த சம்பந்தப்பட்ட அந்த மது ஆலைகள் வந்து இந்த டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து இடி வச்சிருக்கிறது. மட்டுமல்ல, இந்த எலைட் பார் இருக்குது, அதே மாதிரி இந்த பப்பு, இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்குல்ல, இங்கேயும் வந்து மதுபானங்கள் விற்கப்படுது. ஸோ இங்க மதுபானங்கள் விற்கப்படுவதற்கு, இங்க சப்ளை பண்ணுவதற்கு அதுலயும் வந்து என்ன அப்படின்னா மிகப்பெரிய அளவுல கமிஷன் தொகைகள் பேசி முடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வச்சிருக்கிறது. அதே மாதிரி இந்த பாட்டில் இருக்கு இல்லையா, இந்த பாட்டில் வாங்குறது, இந்த பாட்டில வந்து கொடுக்கறது. ஸோ இதுல வந்து அதாவது இந்த பாட்டில் நிறுவனங்கள்லாம் இருக்கும் இல்லையா, இந்த பாட்டில் நிறுவனங்கள்ட்ட வந்து பாட்டில வாங்குறது, அதே மாதிரி பாட்டில் பயன்படுத்திய பாட்டில வந்து திரும்ப கொடுக்கறது. ஸோ இதுல வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து இவங்க டெண்டர் கொடுத்ததுல வந்து குளறுபடிகள் நடந்திருக்கிறது. அதுல வந்து இவர்கள் திட்டமிட்டே ஊழல் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஓவராலா கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத இடி வந்து குற்றச்சாட்டு சொல்லுகிறது. ஸோ இதுல பெரும்பாலான விஷயங்கள் வந்து ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுதான். இதெல்லாம் தான் இந்த டாஸ்மாக்ல நடக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சதுதான். இந்த பிரச்சனைகள் வந்து இப்போ திமுக அரசாங்கத்துல மட்டும்தான் நடக்குதானா? நிச்சயமாக கிடையாது. இது அதிமுக அரசாங்கம் இருக்கும் போதே தொடர்ந்து இந்த டாஸ்மாக் அப்படின்னு சொன்னாலே இதுல வந்து மிகப்பெரிய அளவுல இந்த அமைச்சர்களும் சரி, அரசு அதிகாரிகளும் சரி, மிகப்பெரிய அளவுல ஊழல் செய்வதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு துறை தான் இந்த டாஸ்மாக். இதுல என்ன அப்படின்னா நமக்கு வருத்தமா இருக்கிறது என்னன்னா, மக்களை வந்து குடிக்க வச்சு, மக்களோட வந்து மதுவை வந்து ஆறா ஓட வச்சு, மக்களை குடிக்க வச்சு, அதுல ஒரு பெரிய லாபத்தை அரசாங்கம் பார்க்குது. அந்த லாபத்துல இருந்து ஒரு தொகையை என்ன பண்றாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஊழல் செஞ்சு அதுல தங்களுடைய வீடுகளை, தங்களுடைய வயர்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காசெல்லாம் இவங்க சம்பாதிச்சு என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, தேர்தல் காலகட்டத்தில் இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கறது, இந்த தேர்தல் செலவு செய்யறது, அதாவது 30 லட்சம் ரூபா தான் ஒரு கேண்டிடேட் செலவு செய்யணும் அப்படின்னா 330 கோடி ரூபாய் செலவு பண்றான். இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா இந்த டாஸ்மாக் பணத்துல இருந்தான். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், இதே செந்தில் பாலாஜிய மிகப்பெரிய ஊழல்வாதியாக சொன்னது இதே திமுக. இன்றைக்கு கடந்த 400 நாட்களாக அவர் சிறையில் இருந்தார். எதற்காக? போக்குவரத்து துறையில வந்து வேலை வாங்கித்தாருன்னு சொல்லி பல பேரை ஏமாத்தி லஞ்சம் பெற்றார் அப்படிங்கிறதா அவர் மேல குற்றச்சாட்டு. இந்த வழக்கு கொடுத்ததே யார் அப்படின்னா திமுக. அதிமுகவில் வந்து திமுக வந்த உடனே இதே செந்தில் பாலாஜி புனிதமாக்கப்பட்டு இந்த வழக்கு கொடுத்த திமுகவே என்ன பண்ணுது அப்படின்னா, இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் வந்து திட்டமிட்டு இந்த அமலாக்கத்துறையை வைத்து எங்களை ஒடுக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயத்துல வந்து அமலாக்கத்துறை ஒடுக்க பார்க்கிறது அப்படின்னு சொல்லி பொதுவான காரணத்தை சொல்லாம முழுமையான விசாரணை நடைபெற்று 1 ரூபாய் ஊழல் நடந்திருந்தா கூட அந்த ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்காதுன்னு நமக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நாட்டில் வந்து விலைவாசிகள் கட்டுப்படுத்தப்படல, அத்தனை வரிச்சுமையும் சாதாரண மக்களுடைய தலையில இருக்குது.
திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது 4 கோடி ரூபாய் 4 லட்சம் கோடியில இருந்த கடன் இன்னைக்கு 9 லட்சம் கோடியாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலேயே வெளிப்படையாக திமுக அமைச்சர்கள் பேசுறார்கள். அதை ஒரு சோ இப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது ஒரு பக்கத்துல அரசு நஷ்டத்துல போகுது, அரசு கஜானா காலியாகிட்டு இருக்குது, போதுமான திட்டங்களுக்கு போதுமான பணம் இல்லைன்னு சொல்றது. இன்னொரு பக்கத்துல தனிநபர்கள் தனியாக ஊழல் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இதை ஒரு ஜனநாயக நாட்டில் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கேட்டா பிஜேபி வந்துரும், மதவாதம், பாசிசம் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை தான் இந்த திமுக ஒரு பக்கத்துல செஞ்சுட்டு இருக்கு. சரி அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.